ஹேல கைஸ், இன்னைக்கு எக்ஸசைஸ் 5.1ல் ஃபிஃப்த் கொஷின் பார்க்க போகிறோம். ஃபிஃப்த் கொஷின் என்னென்னா, அப்படியே இந்த ஈக்குவேஷன் ஆஃப் தி சர்க்கிள் ஃபார் விச் 3,4 and 2,-7 ஆர் எண்ட்ஸ் ஆஃப் அ டயாமீட்டர். ஸோ ரொம்ப சிம்பிளான கொஷின், என்னென்னு பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு இந்த கொஷின்லாம் உங்களுக்கு சிம்பிளான 2 மார்க் 3 மார்க்கு குவார்ட்டர்லியில் கேட்பாங்க. ஸோ ஸ்கிப் பண்ணிடாதீங்க. ரொம்ப சிம்பிள், ஸ்லோவில் நோட்ஸ் கூட ஈஸியாக பார்க்கலாம். ஈக்குவேஷன் ஆஃப் டயாமீட்டர், இதுக்கு டைரக்ட் ஃபார்முலா இருக்குது, அதில் சப்ஸ்டியூட் பண்ணி நீங்கள் டிரைவ் பண்ணால் போதும். ஈக்குவேஷன் ஆஃப் டயாமீட்டர் இந்த மாதிரி சர்க்கிளில் 2 பாயிண்ட் கொடுத்துட்டாங்கன்னா அது இந்த மாதிரி பண்ணிக்கணும். டயாமீட்டர்னால் தெரியும் இல்லையா, சர்க்கிளோட பாதி, அதுதான் டயாமீட்டர். டயாமீட்டரோட பாதி தான் ரேடியஸ். இங்கே சென்டர் பாயிண்ட்னா இந்த பாதி ரேடியஸ், இந்த சென்டர் பாயிண்ட்னா இந்த பாதி ரேடியஸ், இது ஃபுல்லாக இருந்ததுன்னா டயாமீட்டர். ஸோ பார்க்கலாம் ஃபார்முலாவை நோட்ஸ் எடுத்துக்கோங்க. சாரி எக்ஸ் மைனஸ் x1 எக்ஸ் மைனஸ் x2, இதுதான் உங்களுக்கான y மைனஸ் y1 y மைனஸ் y2 ஈக்குவல் டு 0. இதுதான் உங்களுக்கு ஃபார்முலா. இதில் எப்படி சப்ஸ்டியூட் பண்ண பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாயிண்ட் இந்த x1 x2 x1 y1 x2 y2, இது ஞாபகம் வச்சுக்கோங்க. x மைனஸ் 3 x மைனஸ் 2 ப்ளஸ் y மைனஸ் 4 அண்ட் y மைனஸ் 7 ஸோ ப்ளஸ் 7ஆக மாறிடும் ஈக்குவல் டு 0. இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணோம். x இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர், எக்ஸ் இன்ட்டு மைனஸ் 2 மைனஸ் 2x, minus 3 into x minus 3x, minus 3 into minus 2 plus 6, plus y into y square plus y into 7 7y, minus 4 into y minus 4y, minus 4 into 7 minus 28 equal to 0. எப்படி இருந்தாலும் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் எதுவும் ஆக போகிறதில்ல, அதை அப்படியே ஃப்ரெண்டில் கொண்டு வந்துடுங்க. மைனஸ் 2 மைனஸ் 3 மைனஸ் 5x, இந்த பக்கம் 7y plus 3y plus 3y plus 6 minus 6 minus 28 minus 22 equal to 0. இதுதான் உங்களுக்கான ஈக்குவேஷன்.